கரூர் துயர சம்பவத்தில் தவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 8 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியது. மாலை 3 மணிக்கு மேல் விஜய் வருவதாக காவல்துறையிடம் தவேகவினர் அனுமதி பெற்ற நிலையில் நண்பகலிலேயே விஜய் வரவுள்ளார் என சமூக வலைத்தளங்களில் அக்கட்சியினர் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விஜயை காண காலை முதலே வேலுச்சாமிபுரத்தில் அலைகடலென மக்கள் திரண்டனர். நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரிக்கவும் விஜய் வருவதைக் கண்டு மற்றொரு திசையில் இருந்து மக்கள் கூடியதும் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணியாக அமைந்ததாக கூறப்படுகிறது. விஜயை காணும் ஆர்வத்தில் மக்கள் முன்னேறி சென்றதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அப்பாவி மக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் மற்றும் பலர் மீது கரூர் டவுன் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்திய தண்டனை சட்டத்தின் 105வது பிரிவின் கீழ் கொலைக்கு சமமில்லாத குற்றவியல் மரணம் விளைவித்தல், பிரிவு 110 கீழ் குற்றவியல் மரணம் விளைவிக்க முயற்சித்தல், பிரிவு 125 படி மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல், பிரிவு 223 படி அரசு அதிகாரியால் முறையாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். கரூர் தாந்தோன்றி மலை பகுதியைச் சேர்ந்த மதியழகன் சொந்தமாக டெக்ஸ்டைல் தொழில் செய்து வரும் நிலையில் விஜய் மீதான அதீத ஈர்ப்பால் அவரது ரசிகர் மன்றத்தில் இணைந்து பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் தவேக என்ற கட்சியை விஜய் தொடங்கியதும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளராக மதியழகன் நியமிக்கப்பட்டார். மதியழகனின் தலைமையின் கீழ் வேலுச்சாமிபுரத்தில் விஜயின் பிரச்சார கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த துயரச் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து மதியழகன் தலைமறைவான நிலையில் அவரை 5 தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கரூர் குஜிலியம்பாறை பகுதியில் ஒரு வீட்டில் தலைமறைவாக இருந்த மதியழகனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மதியழகனிடம் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவர் அளிக்கும் வாக்குமூலத்தின் கீழ் தலைமறைவாக உள்ள தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.